ஹைடா ஆரம்து ஒன்ஷா இதையும் நான் பர்த்டேக்கு ரைட் பண்ணதா ஸோ கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நின்றுருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ மேரேஜ். உங்கள் ரெண்டு பேர் முன்னாடி உங்களுக்கான ரிங் இருக்கு. நீங்கள் அந்த ரிங்கை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஃபாதர் ரிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க சொல்ல நீங்கள் மெதுவாக போயிட்டு கையில் வேர் பண்ணுற மாதிரி அவனோட ரிங்கை எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்க அங்கே ரிங்கை டச் பண்ண யோசிக்கிறான். இந்த டைம் அவனுக்கு கால் வருது. அது மொபைல் பேண்ட்குள்ளே இருக்கு. பேண்ட்குள்ளே இருந்து எடுக்காம அவன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த ரிங்கை எடுக்கிறான். அகைன் கால் வருது. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் கையில் ரிங் போட உங்களை பார்க்குறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கையை நீட்டு உங்கள் கையில் ரிங் போட்டான். கொஞ்ச நேரம் நீங்களுமே அது ரிங்கை போடுறீங்க. ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஃபாதரும் அவங்க கிஸ்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி சொல்ல கிஸ் பண்ணாமல் உங்களை பார்த்து இட்ஸ் ஓகே நீங்கள் திரும்பி நின்றுக்குதான். பட் நீங்கள் கேர் பண்ணிக்கல, சைலண்ட் ஆகிட்டீங்க, அமைதியாக நின்றுருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும். இந்த டைம் ஆரம்புக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் என்னாச்சு? அவன் காலை கட் பண்ணிட்டு இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு மேரேஜ், இன்றைக்கும் ஒர்க் இருக்கா? அவன் உங்களை திரும்பி பார்த்த ஒர்க் ரிலேட்டட் சொன்னா இல்லை, அப்போத்துலேருந்து கால் வந்துகிட்டே இருந்தது, இம்பார்ட்டன்ட் கால். சரி ஓகே. அவன் டேர்ன் பண்ணி நின்றுக்கிறான். நீங்கள் ஆரம்ப பார்க்க மேம் திரும்புங்க ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு சவுண்டு. நார்மலாக நின்றுக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இந்த கொஞ்ச நேரத்துலேயே ஆரம்புக்கு அவ்வளோ கால் வந்திருக்கும். பட் அட்டன் பண்ணி பேசவே இல்லை, சைலண்டாக நின்றுருக்கான். கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. நெக்ஸ்ட்டு வீட்டில் ரூமில் உட்காந்துட்ருக்கான். அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே டெக்கரேஷன். நைட் ஆகிடுச்சு, வெட்டிங் நைட்டு. அந்த ஃப்ளார் மேலேயே உட்காந்துருக்கான். ரொம்ப சைலண்ட்டாக மொபைலை பார்த்துட்டே இருக்கான். ஈக்கப்பட்ட கால் வந்துட்டுருக்கு. அவன் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அட்டன் பண்ணி பேசல. இந்த டைம் நீங்கள் அந்த ரூம்குள்ளே வர உங்களை பார்த்த உடனே எழுந்து நிற்கிறான். ஃபோன்லேருந்து ரிங் வருது. நீங்களும் அதை பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த மொபைலை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு உங்களை பார்க்க நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு உள்ளே வரீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்க இந்த டைம் ஆரம்புக்கு கால் வருது. என்னாச்சா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா என்ன? அகெயின் அந்த மொபைலை சைலண்டில் போட்டு ஆமாம் அவன் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலான்னு வரான். அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ரிசீவ் ஆகுது. அதை மேலேருந்தே பார்த்துட்டா. ஃபைனல் ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் என் கால் அட்டன் பண்ணு அப்படி இருக்கு. உங்களை பார்த்துட்டு ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துட்டேன். நீங்கள் அமைதியை நிற்க அவன் பால்கனியில் போயிட்டு பாரு எனக்கு புரிஞ்சுக்கும், வாயை மூடு மார்னிங்லேருந்து உனக்கு கால் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கு என் காலை எடுக்கல, இங்கே பாரு எல்லாம் ஃபைனலாக உங்ககிட்ட சொல்லிட்டு வரும்போதும் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு 2 days டைம் வேணும், அப்போ தான் நான் எல்லா ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ண முடியும் சொல்லிட்டு தானே வந்தேன். நொய்னு கால் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுவேன்? 2 days டைம் கேட்ட பட் உங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகும்போது என்னால் அதை எப்படி பார்க்க முடியும்? சரி அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன் இப்படி ஆஷா பேசுகிற? இங்கே பாரு நீ என்னை ஏமாத்திட்ட, என்னை சீட் பண்ணிட்ட. மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற மாதிரி என்னை ஆக்ட் பண்ண, என் கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை விட்டு போகிறேன். இப்போ இன்னொரு பொண்ணு வந்த உடனே அசிங்கமா கேட்பா எல்லாம். அதுதான் வந்தேன். இன்னைக்கு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, ஓ சாருக்கு இப்போ பர்சனல் அசிங்கமா கேட்பாண்டி, ஒழுங்கா ஃபோன் வச்சிரு. ஆமா உனக்கு அந்த பொண்ணு கிடைச்சிட்டாங்கல்ல, நீ பேச வரா டக்குனு காலை கட் பண்ணிட்டான். அவனை என் காலை கட் பண்றியா நீ? உன்னை இதுக்கப்புறம் நிம்மதியா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்றா. காலை கட் பண்ணிட்டு திரும்பி உள்ள வர ட்ரை பண்ண ஃபோன் வருது. என்னோடி எதுக்கு காலை கட் பண்ண? ஓ உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்கல்ல. இல்ல பாரு என்ன டார்ச்சர் பண்ணாதா, புரியுதா? ஓ நான் டார்ச்சர் பண்றேன்னா? ஆமா எதுக்கு கால் கட் பண்ண? உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல. என்னடி பேசிட்டு இருக்க? நான் லவ் பண்றது உன்ன அப்படி அவ கூட அப்படி சொல்லும் போதே அவன் லைட்டா சமையல் பண்ணிட்டேன் ஆய்க்குள்ளதே. அப்போ நீ என்ன லவ் பண்ற தானே? சைலண்டா இருக்கான். அது கூட சொல்ல உனக்கு வலிக்குதான் ஆமாண்டி உன்னை தாண்டி லவ் பண்றேன். நம்மளுக்குள்ள நடந்ததை மறக்காத. எப்படி மறப்பேன்? நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பாரு எதை பத்தி திங்க் பண்ணாம சைலண்டா போய் பாடு, சாப்பிட்டு டேப்லெட் போட்டுல, ஃபோனை வைக்காத. அப்புறம் பேசுறேன்டி அப்படி சொல்லிட்டு டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் அமைதியாக நின்று பால்கனியில் பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் மார்னிங்லேருந்து கால் வந்துட்டே இருந்தது. அப்பா சொன்னாங்க பிஸ்னஸ் மேன்னு இருக்கும் இம்பார்ட்டனா அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாகவே நின்றுருக்கீங்க. பார்த்துட்டே உங்களை பார்த்துட்டு பாரு சொல்கிறத கேளு, எனக்கு ஃபைனல் சான்ஸே
இந்த வயன் மட்டும்தான். அவள்கிட்ட பேசி அவளா என்னை விட்டு போற மாதிரி அவளுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்துருவேன். அது வரைக்கும் தான் எனக்கு டைம் கேட்குறேன். என்கிட்ட நீ சொன்ன, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஓகே தான். அப்படி சொல்ல சரி நீ என்ன பண்ற, சாப்பிட்டு டேப்லெட் போட்டு வரு. அப்போ நீ என்னால எப்படி வர முடியும்? அப்போ நீ அந்த பொண்ணு கூட வருவு, உன்னை திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன், சைலண்டா பாடு வர அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு உள்ள வந்துட்டான். இவ ஒருவேளை அவ கூட பிசிக்கலா இருந்துட்டா, அவ கூட எல்லாத்தையும் பண்ணிட்டான்னா, அவ ப்ரெக்னென்ட் ஆயிட்டானா போச்சு. இல்ல இன்னைக்கு அவனை அங்க தங்கவே கூடாது அப்படின்னு ஆரம்புக்கு கால் பண்றா. ஆரம் உங்ககிட்ட வந்து சாரி இம்பார்ட்டன்ட் கால். இல்ல எனக்கு புரியுது, இவ்வளோ கால் வரும்போதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது அது இம்பார்ட்டன்ட் கால்னு. நீங்கள் அவனை பார்க்க தேங்க்ஸ், அப்புறம் ஃபைன் நீ வந்து உட்காரு அப்படின்னு பெட்டை காட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, உட்காரு பேசணும். நீங்கள் 2 பேரும் எதுவும் சொல்லிக்கல, புரிஞ்சுக்கல, அந்த மாதிரி ஏதாவது பேச போகிறான் பிள்ளை, பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவான் பிள்ளை. நீங்கள் இதுக்குள்ளே வரும்போதே ஒரு பயத்தோடு வந்திருப்பீங்க. ஆரம் இது வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு தான் அவனை நேரில் பார்க்குறீங்க. ஃபோட்டோவில் விட நேரில் அழகாக இருக்கான். நீங்கள் எதுவுமே பேசிக்கல. ஆரம் சொல்லும் போது ஓகே பேசிட்டு தான் ஜென்டலாக நம்மள்ட்ட மூவ் பண்ணுவாங்க புள்ள அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நீங்கள் அமைதியாக போயிட்டு ஒரு கார்னரில் பெட்டில் உட்கார, அவனும் பக்கத்தில் வந்து உட்கார, ஃபோன் வருது, மொபைலில் பார்க்க எப்போதானு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு கடுப்பா காலை கட் பண்றான். இன்னும் நீங்க அவங்க கிட்ட தெளிவா பேசலையா? இல்ல அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகே இல்ல இப்ப கால் வந்ததுல அப்படி சொல்ல அந்த ஃபோன் கால் கட் ஆகி அகைன் வருது. ஆரம் ஒன்ஸ் அகைன் ஒரு டெக்ஸ்ட் மட்டும். அவன் எழுந்து நின்று டைப் பண்றான். ஒழுங்கா டேப்லெட் போட்டு தூங்கு, அன் டைம்ல வரைக்கும் மொபைல் பார்க்க கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, ஒழுங்கா படு, டேப்லெட் போடு, மார்னிங் வரேன். அப்படி இருக்கு ஓபன் பண்ணி பார்த்துட்டு மார்னிங்கா அவ கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்றியா? உன்னை ஒரு நைட்டு கூட நீ அவ கூட இருக்க விட மாட்டேன் அப்படின்னு அகைன் கால் பண்றா. அவன் எடுக்கல, அகைன் கால் பண்றா, எடுக்கல, அகைன் கால் பண்றா. நீ எடுக்கிற வரைக்கும் நான் போட்டுட்டே இருப்பேன், சைக்கோ மாதிரி பண்றா. ஆரம் உங்க பக்கத்துல உட்காந்து நம்ம எதுவும் பேசிக்கவே இல்லை, என்னை பத்தி எதுவும் உனக்கு தெரியாது, உன்னை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது, பட் நீ நல்ல பொண்ணுன்னு மட்டும் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அவன் நிறைய பேச சைலண்டாக அவன் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அழகா இருக்கான், அவன் கண்ணு, அவன் பேசும்போது அவன் கண்ணத்தில் அந்த குழி அப்படின்னு இன்ச்சா அவனை ரசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஆரம் நிறைய பேசிட்டே இருந்திருப்பான். ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது ஆரம் ஃபோனுக்கு. ஒன் செகண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப இப்போதான் நீங்கள் நார்மல் ஆகுறீங்க. என்னாச்சு? ஒரு நிமிஷம். அவன் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்க சடால்னு பெட்லேருந்து எழுதுக்கிட்டான். கையை கட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஏதோ பிளட்டோட பிக் வந்திருக்கு. அடுத்த செகண்ட் அவன் அவனுக்கு கால் பண்ணுறான். என்னாச்சு ஆரம், ஏதாவது ப்ராப்ளமா? நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. டூர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டான். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது? இப்போ பேசிட்டு வருவாங்களா? எங்கே போனாங்க? இம்பார்ட்டன்ட் கால்னு சொன்னாங்க, அப்போ நான் ஆஃபீஸ் போயிருப்பாங்களோ அப்படிலாம் உங்களுக்கு நிறைய தோணுது. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் ஆரம் எல்லா வீட்டில் இருக்கான், அவளை தூக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்க மாட்டீங்களா? சாரி நான் கொஞ்சம் வெளில போயிட்டேன், டீப்பாக கட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ பிளட் போயிருக்கு, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி டாக்டர். பேஷண்ட்டுக்கு யாரு? ஹஸ்பண்ட். கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சொல்ல சரி ஓகே சைன் பண்ணுங்க. அவங்களும் நிறைய பேப்பர்ஸை காட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போடுறான். அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட பார்க்காம அங்கேயும் ஸ்மோக் பண்ணுறான், நிறைய ஸ்மோக் பண்ணுறான். அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. எல்லாருக்கு எதனா ஆகிடுமோ, குழந்தைக்கு எதனா ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த ஹாஸ்பிட்டல் வெளில நின்றுருக்கான். ஒரு 2 hours டாக்டர் வெளில வராங்க. ஆரம் ரொம்ப பார்த்துட்டுமா அவன் ஸ்மோக் பண்ணிருப்பான், அதெல்லாம் கீழே போட்டு அணைச்சிட்டு என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? இல்லை இப்போ ஓகே இல்லை? அவங்க ஓகே தான், இதுக்கப்புறமாவது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படி சொல்ல ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் உள்ள வரான். அவன் தூங்கிட்டு இருக்கா, கையை பிடிச்சிட்டு ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தோம் வெளில வந்து ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துருக்கீங்க. எங்க போனாரு சொல்லிட்டு கூட போல, யார்கிட்ட சொல்லணும்? இப்போ என்ன பண்ணணும்? உங்க மொபைலை பார்க்குறீங்க, அவன் நம்பர் கூட தெரியாது. ஆஃபீஸ் போயிருப்பாரா? இம்பார்ட்டன்ட் கால்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கால் வந்தது, அவங்கள மீட் பண்ண போயிருப்பாரா? அம்மா பாட்ட கேட்கலாமா? வேண்டாம், அம்மா கஷ்டப்படுவாங்க. ஆரம் அம்மாட்ட கேட்கலாமா? இல்லை அவங்களும் கஷ்டப்பட்டாங்கன்னா அப்படி சொல்லிட்டு சைலண்டாக இருக்கீங்க. ஆரம் அம்மா சொன்னது ஞாபகம் வருது, என் பையன் அப்படி இப்படி பண்ணால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பட் அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ சைலண்டாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை ஸ்டெப்ஸ்லேயே வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ பனி போயிடுது, அதுலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்போ வருவான் அப்படி
ஒரு மாதிரி உங்களுக்கு குளிருது, நடுங்கிக்கிட்டே வெளியே உட்காந்துருக்கீங்க. ஆரம் கார் சவுண்டு கேட்டாதா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்க ஆரம் அந்த பொண்ணு கூப்பிட்டு, ஏன்டி இப்படி பண்ண, குழந்தை வீட்டுக்குள்ள இருக்கிறதே மறந்துட்டியா, என்ன நீ என் காலை எடுக்கவே இல்லை, இப்போ இப்படி ஆட்டோமேட்டிக்கா நீ என்கிட்ட வந்துட்டல, அதுக்கு இப்படிதான் பண்ணுவியா? ஆமா ஆரம், என் பேச்ச நீ கேட்கலனா இது பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். ஒரு மாதிரி பார்க்க வீட்டுக்கு போலாம். ஆரம் அவளை புடிச்சிட்டு நடந்து வர நின்னுட்டா. என்ன நீ தானே வீட்டுக்கு போலான்னு சொன்ன, தூக்கு. என்னடி நடக்க முடியல, ஒரு மாதிரி தலை சுத்துது. அவன் அப்படியே தூக்கிக்கிறான். நெக்ஸ்ட் வீட்டுல கொண்டு வந்து இவளை படுக்க வச்சுட்டு சுடு தண்ணி வச்சு கொண்டு வர, இருட்டி டேப்லெட் போடணும், பால் அது கொண்டு வர, எங்க வா அவளை பார்க்க ஹக் பண்றான். என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பல, ஏன்டி சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்க, எனக்கு மார்னிங்ல இருந்த உங்க போட்டோஸ் மட்டும் தான், எந்த ஆப் ஓபன் பண்ணாலும் கிம் நம்ஜனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பெரிய டாப் பிசினஸ் மேனோட பையன் அப்படின்னு நிறைய வருது. பார்க்க கடுப்பா இருக்கு. அந்த பொண்ணு இடத்துல நான் தானே இருந்திருக்கணும். சரிடி இங்க பாரு, நான் கிட்ட என்ன சொன்னேன், என்ன கிட்ட பேசணும், ஒரே சோர்ஸ் அவ மட்டும்தான். எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு எந்த லவ்வுமே இல்ல, பட் என்ன அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் உன்னை லவ் பண்றாளா, அப்புறம் எப்படி நான் உன்னை விட்டு போவா? அது அப்படி இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சாலே அந்த பொண்ணு போயிடுவா. எப்படிடா சொல்ற? எல்லாரும் சொல்றத வச்சுதான் சொல்றேன், உட்கார் அப்படின்னு அவளை உட்கார வச்சுட்டு டேப்லெட் போடு, டம்ளர்ல வாட்டர் ஃபில் பண்ணி டேப்லெட் கொடுக்குறான். ஆரம்பிங்க வா. அவனுக்கு கிட்ட வர, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கிம்கு குரூப்புக்கு நான் தானே ஓனர். ஆமா நீ தானே என் பொண்டாட்டி, இப்போ நீ தானே ஓனர். அப்புறம் நம்ம குழந்தை எனக்கு என்ன ஆச்சு, ஏன் அடிக்கடிக்கு என்கிட்ட கேட்டுட்டே இருக்க? ஏன்னா உன் மண்டையில நான் ரிசர்வ் பண்ணிட்டே இருக்கேன். எதுக்கு எல்லாத்தையும் மறந்து போயிட்டுறடா? நான் எதையும் மறக்கல, நீ அமைதியா உட்காரு அப்படி சொல்லிட்டு அவளை ப்ராப்பரா உட்கார வச்சுட்டு, தூக்கம் வருதா? ரொம்ப படுத்துக்கோ லேப்ல. அவளும் லேப்ல படுத்துக்க கொஞ்ச நேரம் ஆரம்பம் அவனும் அப்படியே பெட்ல அப்படியே சாஞ்ச மாதிரி அவனும் தூங்கிட்டான். டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. உட்காந்து தூங்கி ஆரம்புக்கு முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அவளை தூக்கி நார்மலா படுக்க வச்சுட்டு அவளை ஹக் பண்ண மாதிரி 2 பேரும் ஒன்னா படுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆரம் கண்ணு முழிக்கிறான். எல்லாம் தூங்குறா. அவளுக்கு பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு எழுந்தா கண்டிப்பா வீட்டுக்கு போக விட மாட்டா. ஸோ சைலண்டா எழுந்தா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில வந்து கார் எடுத்துட்டு அங்க வந்து கிளம்புறான். இங்க நீங்க இன்னுமே அவனுக்காக அந்த என்ட்ரன்ஸ்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்டெப்ஸ்லயே இருக்க பயங்கரமா குளிருது. அமைதியா உட்காந்துட்டு இருக்க ஆரமோட கார் சவுண்டு கேட்டு டக்குன்னு எழுந்து நிக்கிறீங்க. அவனோட கார் உள்ள வருது. அப்பதான் உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலே வருது. ஆரம்ப பார்த்த உடனே அவன் கார் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். நீங்க அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் நிக்கிறது கூட ஆரம்புக்கு எதுவுமே தெரியல. வீட்டுக்குள்ள நடந்து போறான். என்ன நம்ம ஒரு ஆள் நிக்கிறோம், கண்டுக்காம வேலை ஒர்க் டெஷனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஆரம் பின்னாடி போறீங்க. ஆரம் ஒரு நிமிஷம் திரும்பி உங்களை பாக்குறான். மார்னிங் சீக்கிரமா எழுந்துப்பாளா, இயர்லியா வந்திருக்க, கண்ணு முழிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க என்னாச்சு என்னாச்சு? இல்ல நைட்டு போனீங்க, அதான் சொன்னல இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு. ஒர்க் முடிஞ்சிருச்சா? இல்ல அகைன் போகணும் அப்படின்னு ரூமுக்கு போறான். சரி ஓகே ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறான். என்ன ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் போகணுமா என்ன? ஓ நார்மல் லைஃப் மாதிரி எங்கெங்க போகணும் எங்கெங்க போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட போறியா? என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் அதை கேட்கல. சரி விடுங்க, சொல்ல வேண்டாம். நைட்டு பேசுனீங்களா 2 பேரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலன்னு அமைதி உங்களே பாக்குறான். அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. ஓ உனக்கு நான் உன்னை டச் பண்ணணுமா? நேற்று ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பேசுறீங்க ஆரம்? நீங்க தானே என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. அப்படி சொல்ல அவனுக்கு நைட்டு அவன் பேசினது ஞாபகம் வருது. அவன்கிட்ட பேசணும் தான், பட் இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு உள்ள போறான். அவன் பேசினதுலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அப்படி நின்றுருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வரான். ரூமுக்கு வெளில நின்றுருக்கீங்க. டோர் ஓபன் பண்ணா இங்கேயும் நின்றுருக்கியா? இல்லை நீங்க வருவீங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது பேசலாம். எனக்கு டைம் இல்லை வயன், உங்ககிட்ட நான் பேசணும் தான், பட் ஃப்ரீ டைம்ல வரேன். ஃப்ரீ டைம்லையா? இப்போ ஒர்க்குக்கு அவங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன். ஓகே கோப்பிடாதீங்க, நீங்க எப்பவுமே இப்படி தானா? ஒரு மாதிரி உங்களை முறைச்சதே பாக்குறான். சரி ஓகே, நான் சொல்ல வர வேண்டியதை சொல்லிடுறேன். என்ன? அம்மா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வர சொன்னாங்க. நீங்க சொல்லி முடிக்கல, அவன் நடந்து போறான். ஆரம் ஒரு நிமிஷம் ஆரம் அப்படியே நின்று திரும்பி உங்களை பாக்குறான். வரீங்களா இல்லைன்னு எதுவுமே சொல்லலையே. அம்மா ரொம்ப எக்ஸைட்டா சொன்னாங்க. அவர் கூட்டுவான்னு சொன்னாங்க. இப்போ கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க 8 மணி ஆனதுக்கு அப்புறம். உள்ளாமா? எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அதெல்லாம் புரியாதா? இப்போ நான் கேட்கல. எப்போ ஃப்ரீ டைம் உள்ளாமா? என்ன அது போல எனக்கு ஃப்ரீ டைமே கிடையாது.
நீ போகணுன்னா போகலாம், இங்கேயே இருக்குனாலும் இருக்கலாம். நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன், புரியுதா? சேம் அதே தான், நீ எதுவுமே கேட்காத. நான் கிளம்புறேன். வீட்டுக்குள்ளேருந்து வெளில போகிறான். எப்போவுமே இவர் இப்படி தானா? இதனால தான் ஆண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களா? அப்போது நிறைய புரிஞ்சுக்கணும் போலியே இவரை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஆறு வெளில போகிறான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அச்சிச்சோ, அவர் ஃபோன் நம்பர் கேட்கல, எப்போ வருவாருன்னு கேட்கல, அவருக்கு கூப்பிடணும், என்ன பிடிக்குன்னு கூட தெரியாது இல்லை, அவர் நைட்டு சாப்பிட்டாருன்னு கூட தெரியல. அதை கேட்காம கேட்டு என்ன நீ எல்லாம் ஆஃப்டர்நூன் சாப்பாடுக்கு வருவாங்களா? நீங்கள் எப்படி திங்க் பண்ணிட்டுருக்க? ஆன்டிக்கிட்ட இருந்து கால் வருது. ஒரு ஸ்மைலோட அட்டன் பண்ணி காதில் வச்ச, சொல்லுங்க ஆண்டி. வன், நீ எழுந்துக்கிட்டியா? இவ்வளோ சீக்கிரமா? என்னாச்சு? ஆரம்பிங்க. அது ஒர்க் இருக்குன்னு போயிருக்காரு. ஒர்க்கா? வயன் ஓகேடா, ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க ஆண்டி. நைட்டு எப்படி போச்சு? அமைதியாக இருக்கீங்க, எதை மீன் பண்ணுறாங்க நல்லா தெரியுது. கேட்குறது உனக்கு புரியுதா? நல்லா புரியுது ஆண்டி, நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம். அப்படியா? நைட்டு உங்க கூட தானே இருந்த ஆரம், அவன் தான் இல்லவே இல்லையே, சைலண்டாக இருக்கீங்க. வயன் லைனில் இருக்கியா? இருக்கு ஆண்டி. நைட்டு உங்க கூட தானே இருந்தான்? ஆமாம். நைட்டு இங்கே இருக்கும்போது தானே நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும். அதுவும் கரெக்டு தான். இல்லை, மார்னிங் நீ சீக்கிரமாக எழுதுட்டியா? ஸோ ஒரு டவுட் வந்துச்சு, அவ்வளோதான். இல்லை, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க மார்னிங் சீக்கிரமாக எழுதுக்கணும் அப்படின்னு. சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடும், பட் எவ்ரிடே நான் சீக்கிரமாக எழுதுப்பேன். சரி, அப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்படி சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் டைம் அப்படியே போதும். நீங்கள் ரூமுக்கு வரீங்க, எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆன்ட்டி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது. இதில் வேற உங்களுக்கு கோல்டு வேற. நைட்டு ஃபுல்லாக வெளிலே உட்காந்துருப்பீங்க இல்லையா, தும்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பெட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கே உங்களுக்கு 2 hours ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு போட்டுக்க எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, டபுளோடு நிற்கிறீங்க. இன்னும் அம்மா ட்ரெஸ்லாம் அனுப்பல மாதிரி தை கொடுத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. ஆறு கபோர்டு இருக்கு. ஓகே, இதில் ஏதாவது ட்ரெஸ் இருக்கா செக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனுக்கு ஒயிட் ஷர்ட் மட்டும்தான் இருக்கு. ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் போட்டுவாங்களாம். டிஷர்ட் பார்க்குறீங்க, அதுலேயும் ஒயிட் ஷர்ட் தான் இருக்கு. ஷர்ட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிறீங்க, அது தொல்லன்னு இருக்கு. உங்களுக்கு முட்டிக்கும் கீழே வருது. ஆரம்ப திங்க் பண்றீங்க, அவன் தான் அவ்வளோ ஹைட்டா இருப்பானே, உங்க கையெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஏலியன் மாதிரி இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு. அவங்கதான் அவ்வளோ ஹைட்டா இருக்காங்களே அப்படின்னு எல்லா பட்டனும் போட்டே இருக்க. அவன் ஷர்ட் காலர்ல இருந்து ஸ்மெல் வருது. அவனோட ஸ்மெல் லைட்டா ஸ்மெல் பண்றீங்க. ஒரு மாதிரி ஏன் தெரியல, பிளஷ்ஷா இருக்கு. உங்க ஆம்ஸ் கிட்ட ஸ்மெல் பண்றீங்க. அவன் இது வரைக்கும் உங்க கிட்ட கூட வந்திருக்க மாட்டான். அவனோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது. இந்த ஷர்ட்ல அவனை ஃபீல் பண்றீங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கீங்க. உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கூட தெரியல எனக்கு. ரொம்ப கோவம் வரும் போல ஆஷான வேர்ட்ஸ்லாம் விடுறீங்க என்கிட்ட. மார்னிங்கே கொஞ்சம் ஹார்ட் ஆச்சு, பட் ஓகே அப்படி சொல்லிட்டு கைக்குள்ள தொல்லும் தொங்குது, அதெல்லாம் எழுத்து விட்டுட்டு பட்டன் போடலாம் ட்ரை பண்ண. அம்மா ஹோல்ட் பண்றாங்க உங்களுக்கு. நீங்க ஒரு ஸ்மைலோட ஃபோன் அட்டன் பண்ணி காதல் வச்சு, வயன் எப்படி இருக்க? அம்மா நைட்டு தான் இங்கே வந்தேன், அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஹாப்பியா இருந்தீங்களா? சரி ஓகே. இப்போ ஆரம்பிங்க. ஒர்க் போயிருக்காருமா? ஒர்க் போயிட்டாரா? என்னடி வீட்டுக்கு தானே வர சொன்ன 2 பேரையும்? எல்லாமே ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னடி கல்யாணம் நெக்ஸ்ட் டேவும் அவருக்கு ஒர்க் இருக்குமா? அம்மா அவர் என்ன உன் புருஷன் மாதிரியா? என் புருஷன்லாம் டாப் பிசினஸ் மேன் தெரியும்ல. இப்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல நீ. பின்ன உன் புருஷனுக்கு நான் தானே சப்போர்ட் பண்ண முடியும். சரி ஒர்க் போயிட்டாருன்னா பரவாயில்ல, ஈவினிங் அது வருவீங்கல்ல. ஒரு மாதிரி சைலண்டா இருக்கீங்க. என்ன வயன் அமைதியா இருக்க? இல்லம்மா அது எதுவும் தெரியல, நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கலையா? நான் உன்னை அவர்கிட்ட சொல்லணும் தானே சொன்னேன். சொன்னம்மா, ஒர்க் இருக்குன்னு போயிருக்காரு. எனக்கெல்லாம் தெரியாது. நைட்டே வீட்டுக்கு வரீங்க, நீங்க ஸ்டே பண்ணிட்டு 3 days அதுக்கப்புறம் தான் போறீங்க. நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேம்மா. கேட்டு பாக்குறலாம் கிடையாது, வீட்டுக்கு வா. போனை கட் பண்ணியாச்சு. நீங்க இப்பெல்லாம் பேசி முடிக்க இங்க இந்த டைம் ஆன்டி வராங்க வீட்டுக்கு. வயன் என்னதெல்லாம் அவ்வளவுதான், ஷேம் ஆயிடுச்சு ஆன்டி முன்னாடி. நீங்க ஃப்ரெண்ட்ல கை வச்சு முழுத்து, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ட்ரெஸ் எதுவும் இல்லையா இன்னும் அவங்கள பார்க்க. சரி நான் அரேஞ்ச் பண்றேன். அவங்க கிட்ட வரீங்க, ஒரு மாதிரி இருக்கு. அதானே கையேடு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அதான் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அவங்க ஆரம்பங்க, அவரு ஒர்க் போயிருக்காரு. அவங்க ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. உனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு ஆரம்பம் தெரியுமா? அமைதியா இருக்கீங்க. சொல்லுவேன், நீங்க 2 பேரும் நார்மலா பேசிக்கிட்டீங்கல்ல? நல்லா பேசிக்கிட்டோம் ஆண்டி. ஏன்னா எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு அவருக்கு தெரியாது. நான்
குளிக்க போனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒர்க் வந்துருச்சுன்னு போயிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. வயன், சொல்லுங்க ஆண்டி. ஆரம்க்கு ஏதாவது கால் வந்ததா? அவனுக்கு நிறைய கால் வந்திருக்கும், அதையும் நீங்கள் பார்த்தீங்க. அமைதியாக நீங்கள் ஆண்டியை பார்க்க கால் வந்ததுனால தான் அவன் இங்கேருந்து கிளம்புனான். கரெக்ட். அவங்கள பார்க்க ஆமாம் ஆண்டி, ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டு இருக்க இன்னும் திருந்தல, அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஓடுது. இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்க்க. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இது ஆரம் கூட தானே இருந்தான். ஒரு மாதிரி கேட்க நீங்கள் ஆமான்னு சொல்லாமா இல்லைன்னு சொல்லாமா முழிச்சிட்டே அவங்கள பார்க்க. ஒன்றுதான் கேட்குறவன் என்கிட்ட சொல்ல. என்ன ஆண்டி இப்படிலாம் கேட்குறீங்க? அவங்க நெட்டிஃபுல்லாக இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் ஒர்க் வந்துச்சு, இப்போ தான் போனாங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நோ இப்போ தான் போனாங்க. சரி சொல்லிட்டு அவங்க உங்கள் கைப்பிடிச்ச. சரி நீ ஆரம்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்ன. கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்க. என்னாச்சு? ஏன்னா உனக்கு திட்டினா, அடிச்சனா, ஹர்ட் பண்ணனா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, இல்லை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல வந்தேன், பட் போக போக புரிஞ்சுப்பேன். ஓகே எதனா பண்ணானா என்கிட்ட சொல்லு. சரிங்க ஆண்டி. எனக்கு தண்ணி வேணும், கொண்டு வரியா? அவங்களும் இப்படி கேட்க சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து போகிறீங்க. நீங்கள் ரூம்லேருந்து வெளில போன அடுத்த செகண்ட் ஆண்டி ஃபோன் எடுத்து ஆரம்புக்கு கால் பண்ணுறாங்க. அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. 2-3 வாட்டி கால் பண்ணிட்டு கடுப்பில் அவன் வீட்டில் இருக்கேன், ஒழுங்காக ஃபோன் அட்டன் பண்ணு அப்படின்னு டெக்ஸ்ட் வருது. அதை பார்த்த உடனே அவன் கால் அட்டன் பண்ணுறான். என்னதம்மா உனக்கு பிரச்சனை, நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு கடுப்புல கத்துறான். நேற்று ஃபுல்லா அவன் உங்க கூட இல்லை இல்லையா, ஸோ நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இதை ஆண்டி கேட்டு திட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்புல. என்னம்மா சொன்னாலா நேற்று நான் அவங்க இல்லைன்னு? ஆண்டி அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானம்மா, ஏமா அவர் நொய்னு கால் பண்றீங்க? அப்போ நீ நைட்டு வயன் கூட இல்லையா? அவன் அப்படியே பேசுறத ஸ்டாப் பண்றான். சொல்றா வயன் கூட இல்லையா? ஏன் வயன் சொல்லலையா? அவன் சொல்லல, உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா இங்க தான் இருந்தான், இப்பதான் கிளம்புனான்னு சொன்னான். அமைதியா இருக்கான். ஏன்டா அப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற? கல்யாணம் பண்ணாலாவது ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தேன், இப்பயும் நீ இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கல்ல. நீ என்னென்னமா பண்ண சொல்ற? அவளை நான் லவ் பண்றமா? வாய மூடு ஆரம், அதுக்கு பேரு லவ்வே கிடையாது. உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுமா. எனக்கு புரியாதா? சரிடா, உனக்கு கல்யாணம் ஆச்சுல, இங்க உனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ அங்க போயிட்டு என்னடா பண்ற? அவ பிரெக்னெண்டா இருக்காமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு அவ கட் பண்ணிக்கிட்டா கைய. என்ன? ஆமா, எனக்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆகத்தை பார்த்துருக்கா, அதுவும் நைட்டு அப்படின்னு வரும்போது அவளால தாங்கிக்க முடியல, கையை கட் பண்ணிருக்கா. சிம்பத்தி கிரியேட் பண்ற ஆரம்பம் கிட்ட அவ மா லூசு மாரி பேசாதீங்கம்மா. நானா? சரிடா, அவ எவ்வளவு நாள் கையை கட் பண்ணிக்காம இன்னைக்கு எதுக்குடா பண்ணிக்கிட்டா? அதான் சொன்னலாமா வயன் கூட இருக்க போறேன்னு. அவளுக்கு தான் தெரியும்ல உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆக்க போகுது, மந்த்துக்கு முன்னாடி இதோட ப்ரொபோஷன் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு. ஆமா எல்லாத்தையும் நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுன்னு சொன்னியா? எதுக்கு? அது உங்களுக்கு புரியாதா? டீ ஆரம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. எனக்கு பிடிக்காத கல்யாணம்மா, நான் லவ் பண்றது இல்லாத. அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவ என்கிட்ட சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணலம்மா. அவளுக்கு நான் என் கூட இருந்துட்டு போறேன்னு ஒரு பயம். பத்தியா, அதனால தாண்டா அவ கட் பண்ணிக்கிட்டா. உனக்கே தெரியுதா? ஆமாமா, பொசசிவ்ல அதை பண்ணிக்கிட்டா. ஆரம், உனக்கு அவளை பத்தி புரிய மாட்டேங்குது, அவ ஒரு சைக்கோ. சும்மா நிறுத்துங்கம்மா, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்க. அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவளை பத்தி எது சொன்னாலும் எனக்கு கோவம் வருது, நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். இந்த சுச்சுவேஷன்ல அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லும் போதும் எனக்கு கோவம் வருமா? உண்மையோ கோவம் வரும். நான் அந்த இடத்துல இருந்தா நினைச்சுக்கேன், அவளை போட்டு சம்மாதி அடிப்பேன், பிரச்சனை பண்ணுவேன். எல்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலம்மா, எனக்காக மட்டும்தான் இருக்கா. ஏன்டா நீ சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னு பேச வர டக்குன்னு கால கட் பண்ணிட்டான். எப்போதான் புரிஞ்சுப்பான், அவளை விட்டு எப்போதான் வெளில வருவான்? கல்யாணம் பண்ணியலாச்சும் ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தேன், இப்பயும் அப்படிதான் இருக்கான். இப்படி புலம்பிட்டே இருக்க நீங்க ஹாட் வாட்டர் கொண்டு வரீங்க. ஆண்டி, அவங்க உங்களை பாக்குறாங்க. ஆரம்பக்காக ஆண்டி கிட்ட போய் சொல்லிருப்பீங்க இல்லையா, இவ்வளவு போய் ஏமாத்துறானே, அவசரப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ ஆரம்ப இப்படி தோணுது. உங்களே பார்த்துட்டு இருக்க. ஆண்டி, தண்ணி லைட்டா ஹீட் பண்ணிருக்கேன், அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? குடிக்கிறத விட்டுட்டு உங்களை பார்க்க அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எதுவும் எனக்கு தெரியாதா? சொன்னீங்கன்னா நான் நல்லா குக் பண்ணுவேன் ஆண்டி, அவருக்கு குக் பண்ணி கொடுப்பேன். சாப்பிடும் போதாவது அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்ல. அவங்க உங்களே பாக்குறாங்க. ஆரம் இன்னும் உங்ககிட்ட பேசக்கூட இல்லைன்னு உங்களுக்கு புரியுது. அவங்களும் இது பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நிறைய சொல்ல எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிறீங்க நீங்க. ஆன்டி இங்க வந்தது ஆரம்பம் ஒழுங்கா இருக்க சொல்லலாம், உனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா சொல்லலாம், நைட்டு ஃபுல்லா இங்க தானே இருந்தான், கண்டிப்பா அவங்கள புரிஞ்சுக்க சொல்லலாம் அப்படின்னு நிறைய அவங்க திங்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. இங்க வந்தா வேற மாதிரி இருக்கு. சரி வயன், அம்மா கால் பண்ணாங்களா? மார்னிங் கால் பண்ணாங்க ஆண்டி.
கிட்ட சொன்னாங்க வீட்டுக்கு வர சொல்லு அப்படி சொல்லிட்டு போறீங்கல்ல, ஒரு மாதிரி முழிக்கிறீங்க, என்னாச்சு? எல்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒர்க் இருக்குன்னு போயிருக்காங்க, பட் ரிட்டர்ன் வந்துருவாங்க. சாப்பிடும் போது நான் சொல்லிப்பேன், சரி கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே சரின்னு தலையாட்டுறீங்க. ஆன்ட்டியும் அங்கிருந்து போக நீங்க கிச்சனுக்குள்ள போயிட்டு குக் பண்ணிருக்கீங்க. பட் சரியாவே வரல. உங்களுக்கு குக் பண்ணலாம் தெரியாது, பட் ஆரம்பக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படி ட்ரை பண்றீங்க. ஆன்ட்டி கிட்ட சொல்லும் போது வாய்க்கிலேயே நல்லா குக் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. பட் தெரியல, உங்களுக்கு வந்தது எதுவும் குக் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. இந்த டைம் ஆரம்போது கார் சவுண்டு கேக்குதா, நீங்க விண்டோல இருந்தே ஆரம்ப பாக்குறீங்க. அவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள வரான். குக் பண்ணி வச்சிருக்கோம், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்வாரா, கேட்டுருவோம் அப்படின்னு கிச்சனுக்குள்ள இருந்து வெளில வர, வெளியில இருந்து சில்லுன்னு காத்து வருது. கிச்சனுக்குள்ள இருந்து நல்லா கொஞ்சம் ஹாட்டா இருந்திருக்கும். வெளில வந்த உடனே அந்த சில்னஸ் உங்களுக்கு வந்த உடனே இப்போதான் தெரியுது ஷோர்ட்டோட இருக்கும்னு. வேக வேகமா ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கினீங்க. எந்த டிஷ்ஷுமே இல்லையே, ஆன்டி அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னாங்க, அம்மா கிட்ட கூட கேட்கல, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு டோர் கிட்டே நின்றுட்ட. ஆரம் டோர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு லாக்ல இருக்குன்னு தெரிஞ்சு நாக் பண்றான். ஏய் வயன், டோர் ஓபன் பண்ண. ஐயோ டோர் தட்டுறாரு, என்ன பண்றது? ஏய் உன்னதான் கேக்குதா இல்லையா, தூங்குறியா? இருக்காரும், டோர் கிட்ட தான் இருக்கியா, ஓபன் பண்ணு. என்ன? இல்ல என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன். ஏய் வந்து நான் அவ்வளவுதான் டோர் ஓபன் பண்றீ. ஆரம் என்ன, டோரை ஓபன் பண்ணு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு டோரை ஓபன் பண்ண போறியா இல்லையா? ஓகே ஓகே கத்தாதீங்க, ஓபன் பண்றேன் அப்படின்னு டோர் ஓபன் பண்றீங்க. லைட்டா புஷ் பண்ணிட்டே உள்ள கால் எடுத்து வச்சு வரான். டோர் பின்னாடியே நிறுத்திட்டே திறக்க அப்படியே போயிட்டு வால்ல லாக் ஆயிட்டு டோருக்கு பேக் சைட்ல போறீங்க. அவ உள்ள வந்துட்டு உங்க கைய பாக்குறான். டோருக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு தெரியுது. என்னடி விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு வர, அவ ஷர்ட் மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரண்ட்ல லைட்டா விழுத்துட்டே, எனக்கு ட்ரெஸ் இல்ல, வரத பாத்துனா தான் சொல்லிட்டு அவனை பார்க்க டக்குன்னு அவன் திரும்பிக்கிட்டான். வீட்டுல இருந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரலையா? மார்னிங் ஃப்ரெஷ்ஷான கபோர்ட் ஓப்பன் பண்ண உங்க ட்ரெஸ் இருந்தது, அதான் ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி நான் உனக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து அவன் காதுல வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி குஷியா இருக்கு. ஓகே யாரும் நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போதாங்களா அப்படி இருக்கு. நான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டி அதுக்குள்ளேயே நின்றுருக்கேன். ஆப்போசிட்ல இருந்து சைஸ் கேட்க ஒரு மாதிரி பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எப்படி இதை கேட்கலாம் அப்படி இருக்கு. என்னாச்சு? சரி சைஸ் என்ன? என்ன உனக்கு ட்ரெஸ் வாங்கணும்ல, சொல்லு, லைன்ல இருக்காங்க, ஃபோனு கொடுங்கண்ணா அவங்ககிட்டே சொல்றேன். அவன் எதுவும் பேசல, அப்படி நின்று மொபைலை அவன் பார்க்காம உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்க மெதுவா உன் மொபைலை வாங்குறீங்க. ஆப்போசிட்ல பேசுறது ஜென்ஸ், இவங்கிட்ட எப்படி சொல்றது அப்படி இருக்கு. என்னாச்சு சொல்லலையா? இல்ல அவங்களும் ஜென்ஸ். என்ன அப்படின்னு திரும்ப வரான். சரி என்னாச்சு? ஆப்போசிட்ல இருக்கிறது ஜென்ஸ் இல்ல. என்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கடைக்காரன் தானே. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு மொபைலை நீட்டுறீங்க. அவன் மூஞ்சுக்கு முன்னாடி மொபைலை வாங்கி கட் பண்ணிட்டு, ட்ரெஸ் அமைப்படியே இரு, என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு கபோர்ட் கிட்ட போயிட்டு ஏதோ நோண்டிட்டு இருக்கான். இழுத்து கீழே போட்டுட்டு இருக்கான். இந்த கதவுக்கு பின்னாடியே நின்றுக்கீங்க, நான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் தெரிவி கூட உங்களை பார்க்கல. எடுக்க வந்திருக்கான் புள்ள. எடுத்துட்டு அக்கிறது கிளம்பும் போது ஒரு நிமிஷம் அவன் டோருக்கு பின்னாடி நிக்க, நீங்க டோருக்கு உள்ள நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? வீட்டுக்கு போகணும். கதவு ஒரு டிச் பண்றான். என்னாச்சு? காதெல்லாம் முடிக்கிறீங்க. நான் சொன்னல என்னால வர முடியாதுன்னு. பட் அம்மானு சொன்னா ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, என்னால வர முடியாது, நீ போறியா போ அப்படின்னு அவன் நடக்கிறான். அவன் கால் தானே நல்லா கேக்குது. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நில்லுங்க, என்னால உங்க பின்னாடி வர முடியாது அப்படி நிக்கிறான். உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஏன் ஃபோன் நம்பரா? எதுக்கு? நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்க ஒய்ஃப. அவன் அவரே கேட்குற மாதிரி ரீசன்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்க ரீசன் என்ன சொல்லணும் உங்களுக்கே தெரியல. எதுக்கு என் ஃபோன் நம்பரு? நான் உங்க ஒய்ஃப் தானே, ஃபோன் நம்பர் கூட ரீசன் சொன்னாதான் கொடுப்பீங்களா? ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கணும். மார்னிங்ல இருந்து உங்களுக்கு குக் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு வருவீங்களா? நைட் எத்தனை மணி ஆகும்? எப்போ போவீங்க? எப்போ வருவீங்க? இப்பெல்லாம் நான் போய் யார்கிட்ட கேட்பேன்? என்ன ரீசன் கேட்குறீங்க? பார், இப்படி நீ என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்காக நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம். நீ உன் இஷ்டத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உன்கிட்ட எதுவுமே பேசவும் மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன், புரியுதா? நான் கிளம்புறேன். அவ்வளோதான், ஆஃப் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்கணும் தெரியல. ஒரு மாதிரி புரியாத மாதிரி பெட்டில் உட்காந்துட்டே இருக்கீங்க. இவரு இப்படிதானா, இல்லை ஏதாவது ரீசன் இருக்குமா? இவர் நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, இவருக்கு நம்மள பிடிக்குமா? அப்படி நிறைய ஓடுது. அவன் போயிட்டு ஒரு 10 நிமிஷம்
அகைன் வீட்டுக்குள்ள வரான். நீங்க டோர் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, பெட் மேல உட்காந்துருக்கீங்க, டோர் நாக் பண்றான். டக்குனு எழுந்து நிக்கிறீங்க. என்னாச்சு? நான் உள்ள வர போறேன். ஓகே ஓகே. நீ அகைன் அந்த டோருக்கு பின்னாடி நிக்க, அவன் டோரை ஓபன் பண்ணிட்டு எங்க இருக்க? டோருக்கு பின்னாடி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க. கொண்டு வந்து பெட்ல வைக்கிறான். இவ்வளவு நேரம் ஓடுந்தெல்லாம் மறந்து போயிடுச்சு. ட்ரெஸ் நம்மளுக்காக போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கானா? இவ்வளவு நேரம் கோவமா பேசிட்டு இருந்தான், ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. வேலை இவரோட கேரக்டர் இப்படிதானா? எப்பவுமே ரூடா அப்படிதான் இருப்பாரு போல. ஒரு ஓரத்துல நம்மள பிடிச்சிருக்க போல அப்படிலாம் திங்க் பண்றேன். நீங்க ஸ்மைல் பண்றேன். தேங்க்ஸ் அப்படி சொல்ல ஆரம் இதுல இருக்க ஏதாவது ட்ரெஸ் போட்டு கிளம்பு, உங்க வீட்டுக்கு போலாம். அவ்வளவுதான். எல்லாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் வீட்டுக்கு போலாம் அப்படி ஒரு நியூஸ் கேட்டு உங்களுக்கு வர ஸ்மைல் இருக்கே அப்படி இருக்கு. ஒரு ஹாப்பில ஒரு ஒரு 10 நிமிஷம் ரெடி வந்துட்டு ஹாலில் வெயிட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ஹாலில் உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு இங்க குஷி ஆயிடுச்சு. டிஸ்பிளே எடுத்து பாக்குறீங்க, கரெக்டா இருக்கு. ஏதோ சைஸ்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் எப்படி கரெக்டா இருக்கே, பரவாயில்ல கெஸ்ஸிங்ல எடுத்துட்டு வந்துருப்பாரு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஒரு பெஸ்டா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அதை வேர் பண்ணிட்டு விட்டு டச்சப் பண்ணிட்டு கார் முன்னாடி நின்றுருக்கீங்க. எழுந்து இல்லம்மா வெளில வரீங்க. கார் எடுக்கிறான். அவன் பக்கத்துல போய் உட்காருங்க. ஃப்ரண்ட்ல அந்த வீட்டுல இருந்து கார் வெளில வருது. ஏதாவது பேசலாமா? பேசுவாரா? குக் பண்ணதெல்லாம் வீணா போயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? ஏதாவது கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் பார்த்துட்டு இருக்க. ஆரம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளில எங்காச்சும் போகலாமா? நான் பெரிய பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ட்ரீம் ஹஸ்பண்ட் கூட அங்கெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து ஏதாவது பிளேஸ் அப்படின்னு சொல்ல வர ஆரம் ஒரு கஃபே பேர் சொல்லிட்டு அங்கே போகலாம், அங்கே கொஞ்சம் பேசணும், ஒரு ஆள் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுது. கஃபே தானா? ஆமாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சைலண்டாக இருக்கீங்க. இது கடையில் நிறைய கால் வருது, நிறைய டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கான். ஒரு கையில் டைப் பண்ணிட்டு ஒரு கையில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கடையில் உங்களுக்கு ஃபோன் வருது அம்மா கிட்ட இருந்து. நீங்கள் ஃபோன் அட்டென்ட் பண்ணி காதில் வச்சு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்க, என்ன ஒரு ½ hour வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்மைலோட சொல்றீங்க. அவங்களும் சிரிச்சுட்டே சரி சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி ஃபோனு கட் பண்ணிட்டாங்க. நீங்க கட் பண்ணிட்டு ½ hour வீட்டுக்கு போயிடல அப்படி சொல்ல ஆரம் ஓரமா வண்டி ஸ்டாப் பண்றான். என்னாச்சு? வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? கீழே இறங்குடி. என்னாச்சு ஆரம்? கீழே இறங்குறீங்க. உனக்கு கேப் புக் பண்ணியிருக்கேன், ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கார் எடுக்க 1 நிமிஷம் உங்களை பார்க்குறான். அவனுக்கு கால் வருது. அமைதியாயிரு சொல்லிட்டு கால் அட்டன் பண்றான். ஆரம் எனக்கு வயிறு வலிக்குது, சீக்கிரம் வா. டெக்ஸ்ட் பார்த்துட்டு ஏன் இன்னும் வராம இருக்க? இப்போ தாண்டி பார்த்தேன், வந்துட்டேன், சீக்கிரம் வா. 5 நிமிஷத்துல இருப்பேன், வந்துட்டேன், ஹோல்ட் பண்ணிட்டு. நீங்க வெளில நின்று ஆரம்ப பாக்குறீங்க. காலை கட் பண்ணிட்டு வைன், எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஓகே ஓகே எனக்கு புரியுது, போங்க, பிரச்சனை இல்லை. நீங்க இல்லாம போனா அம்மா எதனா சொல்லுவாங்க. நான் வேணாலும் இங்கேயும் வெயிட் பண்ணட்டுமா? ரிட்டர்ன் வந்து என்ன பிக் பண்ணிக்கிறீங்களா? நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. நைட்டு நான் வீட்டுக்கு கூட வருவேனான்னு தெரியாது. முதல்ல கிளம்பு அப்படின்னு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ரொம்ப டார்க்கா இருக்கு அந்த பிளேஸ். அன் டைம் வர சைலண்டா நின்றுருக்கீங்க, யாருமே இல்லை. ஒரு பயம். மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணிட்டு அமைதியா நின்றுருக்கீங்க. ஏன் தெரியல இந்த டைம் உங்களுக்கு கண்ணில் இந்த தண்ணி வருது.